வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 8547 அரச வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அனுமதி. கெகல்பத்ர பத்மேவை எனக்கு தெரியாது, சிஐடி விசாரணையின் பின்னர் ஸ்ரீமாலி பொன்சேகா தெரிவிப்பு. ஜனவரியில் பாடசாலை நேரம் நீடிப்பு, கல்வி அமைச்சின் இறுதி முடிவு. நீதி கேட்டு ஓலமிடும் செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களின் குருதிகள் அணியாதீப முற்றத்தில் குறுமுதல்வர் குமரல். கொழும்பில் மாத்திரம் 2 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் போதைக்கு அடிமை. 3 கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கெரோயினுடன் கைது. இலங்கை மத்திய வங்கிக்கு 2 புதிய பிரதி ஆளுநர்கள் நியமனம். நீதிமன்ற வளாகத்திற்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் நுழைந்து பரபரப்பை ஏற்படுத்திய பெண். சடுதியாக குறைந்து தங்கத்தின் விலை 1 வருடத்தின் பின் டாலர் கொள்முதல் விலை 300 ரூபாவை எட்டியது. முடிந்தால் டிரான் அரசிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள், ஜனாதிபதிக்கு இது அக்னி பரீட்சை, சம்பிக்க ரணிவுக்கு சவால். பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள 8547 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த பிரேரணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்வதன் மூலம் தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடு ஆகியவற்றை இனங்கண்டு அத்தியாவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்பு அளவு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு கடந்த ஆண்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. அந்தந்த அமைச்சுகளின் கீழ் உள்ள திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் நிலவும் பதவிகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக குறித்த குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு 2/10/2025 அன்று நடைபெறவுள்ள குழுவின் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளின்படி பல்வேறு அமைச்சுகளின் கீழ் உள்ள சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. கெகல்பத்ர பத்மேவை எனக்கு தெரியாது, ஊடகங்களில் பரவிய செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என்று பிரபல நடிகையும் மாடல் அழகியுமான ஸ்ரீமலி பொன்சேகா தெரிவித்தார். தற்போது போலீஸ் காவலில் உள்ள குற்றவாளியான கெகல்பத்ர பத்மேவுடனான தொடர்பு இருப்பதாக அண்மை காலமாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த நிலையில் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். கெகல்பத்ர பத்மே மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. கெகல்பத்ர பத்மேயுடன் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா இருக்கும் புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரபல நடிகையும் மாடல் அழகியுமான ஸ்ரீமாலி பொன்சேகா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க சென்றுள்ளார். அதன் பின்னரே ஊடகங்களிடம் இது தொடர்பில் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கெகல்பத்ர பத்மேவுடன் தன்னை தொடர்புபடுத்தி கூறப்படும் கூற்றுக்களை நிராகரிக்கின்றேன். பத்மேவை தனக்கு தெரியாது. ஒருமுறை துபாயில் என் குடும்பத்துடன் ஒரு புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டேன். பலர் எங்களுடன் புகைப்படம் எடுத்தார்கள். அவர் அவர்களில் இருந்தார். சமூக வலைதளங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் வதந்திகள், என் பெயரையோ அல்லது நம்பிக்கையோ கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். பிரதான அனுசரணை வழங்குவோர் வீட்டி கேஷ் அண்ட் கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. வீட்டி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை வீட்டி கேஷ் அண்ட் கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்பட உள்ளது. இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வியவ தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிறுவனம் முதலில் ஒரு பாட நேரத்தை 1 மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்த நிலையில் நடைமுறை சிக்கலை கருத்தில் கொண்டு ஒரு பாட நேரம் 50 நிமிடங்களாக குறைக்கப்பட்டது. இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாளுக்கு கல்வியவ தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களுக்கு தாங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமை உண்டு, ஆனால் திட்டமிட்டதை நம்மால் மாற்ற முடியாது. இந்த நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்கப்பட்டுள்ளது. செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டி இன்று மெதடிஸ்த திருச்சபையினரால் செம்மணி அணையாதீபம் முற்றத்தில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
குறித்த போராட்டத்தில் இலங்கை மெதடிஸ்த திருச்சபையின் முகாமிக்குரு கந்தையா ஜெகதாஸ், இலங்கை திருச்சபையின் ஜாழ்குரு முதல்வர் செல்வன் அருள்பணி, அருளானந்தம் சாமுவேல் சுபேந்திரன், பொத்துவில் தொடக்கும் பொலிகண்டி அமைப்பின் ஏற்பாட்டாளர் தவத்திரு வேலன் சுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நாட்டில் இருக்கும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாது இன்றைய அரசு தீர்வை தரும் என நம்புவது சாத்தியமற்ற ஒன்று என சுட்டிக்காட்டிய இலங்கை திருச்சபையின் ஜாழ்குரு முதல்வர் செல்வன் செம்மணி படுகொலையின் நீதிக்காக மக்களாகிய நாமே முழுமையாக முயற்சிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், இந்த செம்மணி புதைகுழிக்குள்ளே புதைக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்கள், இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய குரலும் எங்களிடம் வருகிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களுடைய ரத்தம் கேள்வி கேட்கிறது. ஆகவே நாங்கள் எல்லாரும் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவது எங்களுடைய கடமை, சமூக கடமை மட்டுமல்ல, சமய கடமை. ஆகவே நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு சான்று. எல்லாம் ஜனநாயக ரீதியாக என்று சொன்னாலும் நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இராணுவ மயமாக்கலுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றது. அது சம்பந்தமான விசாரணை செய்யப்படுவது சரி, ஆனால் நீதி விரைவிலே வர வேண்டும். இதனுடைய அடுத்த பக்கம் உரிய விசாரணைகள் வெளிநாட்டிலிருந்து உரியவர்களும் வந்து சேர்ந்து செய்கின்ற பொழுதுதான் வரும் என்ற கருத்தை திரும்பவும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் எல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே நம்பிக்கை இல்லை. ஆகவே நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் மாற்றம் வரும். இனப்பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட கதைக்க தெரியாத இன்றைய அரசாங்கத்தை நம்புவது சரிவராது. கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 2,30,000க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். நேற்று அக்குரசு கோடப்பட்டிய தேசிய பாடசாலையில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 2,30,982 பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாதாள உலக நடவடிக்கைகளில் தென் மாகாணம் தான் முதலிடத்தில் உள்ளது. இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்கள் ஆவர். அதில் அதிகமானவர்கள் குறைவான எழுத்தறிவு மட்டத்தில் காணப்படுகின்றனர். நீங்கள் பாடசாலை முடிந்த பிறகு எப்படி செல்கின்றீர்கள், யாருடன் பழகின்றீர்கள், எங்கு குழுவாக நிற்கின்றீர்கள் என்று பார்க்க நாங்கள் இப்போது நிறைய அதிகாரிகளை சிவில் உடையில் பணியில் ஈடுபடுத்தியுள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருந்தால் பாடசாலை விட்டு செல்லும் போது பஸ் நிலையங்கள், கடைகள் போன்ற இடங்களில் இதுபோன்ற விடயங்களை கண்டால் எங்களிடம் கூறுங்கள். எனது தொலைபேசி இலக்கம் 071-859-2683 இதுவாகும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 414 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த கால பகுதியில் பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 192 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு 7677 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் 6296 முறைப்பாடுகளும், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத 1381 முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 49 முறைப்பாடுகள் பாலியல் வன்புணர்வுடன் தொடர்புடையவை, 111 முறைப்பாடுகள் சிறுவர் தொழிலாளர்கள் முறைமை தொடர்பாகவும், 203 முறைப்பாடுகள் பிச்சை எடுத்தலில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது தொடர்பாகவும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பு இல்லாத ஏனைய முறைப்பாடுகளில் இளவயது கர்ப்பம் தரித்தல் தொடர்பான 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அது தவிர சிறுவர்களுக்கு எதிரான இணையதள துன்புறுத்தல் தொடர்பான 102 முறைப்பாடுகளும், வீட்டு வன்முறை தொடர்பான 38 முறைப்பாடுகளும், தற்கொலை முயற்சி தொடர்பான 13 முறைப்பாடுகளும், கருக்கலைப்பு தொடர்பான ஒரு முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் 106 கிராம் ஹெரோயினுடன் 3 கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.
அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைதானவர்களில் 44 வயதான ராணுவ சேவையிலிருந்து இடைவிலகிய ஒருவரும் 40 மற்றும் 30 வயதுடைய 2 போதைப்பொருள் வர்த்தகர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் நபர் துபாயில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் கெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்த போது அவரிடமிருந்து 88 கிராம் 490 மில்லிகிராம் கெரோயின் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மலேசிய கடலோர காவல்படை கப்பலான KM பெந்தஹாரா நேற்றைய தினம் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாட்டை வந்தடைந்தது. இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க கொழும்பு துறைமுகத்தில் குறித்த கப்பலை வரவேற்றனர். குறித்த கப்பல் 64.16 மீட்டர் நீளம் கொண்டதுடன் 50 பேரனை கொண்டு அங்கத்துவ குழுவினரையும் கொண்டுள்ளது. குறித்த கப்பல் தீவில் தங்கியிருக்கும் காலத்தில் கப்பலின் குழுவினர் தீவில் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல உள்ளதுடன் குறித்த கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு அக்டோபர் 30ஆம் தேதி தீவை விட்டு புறப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கிக்கு 2 புதிய பிரதி ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி உதவி ஆளுநர்களான முனைவர் சி அமரசேகர மற்றும் KGP ஸ்ரீகுமார ஆகியோர் குறித்த பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கிணங்க ஆளும் சபையினால் அவர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முறையே 2025 10/24 மற்றும் 2025 11/3 முதல் அமலாகும் வகையில் நடைமுறைக்கு வரும் வகையில் முனைவர் சி அமரசேகர மற்றும் KGP ஸ்ரீகுமார ஆகியோருக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றிற்காக விளையாட்டு துப்பாக்கியுடன் வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவிசாவளை போலீசார் தெரிவித்தனர். நெடோல்விட்டியவை சேர்ந்த பெண் நீதிமன்றத்திற்கு நேற்று வழக்கு ஒன்றிற்காக வருகை தந்துள்ளார். இதன்போது நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலில் கடமையிலிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த பெண்ணின் கைப்பைக்குள் இருந்து விளையாட்டு துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவிசாவளை போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். குறித்த பெண் நீதிமன்ற வளாகத்திற்குள் விளையாட்டு துப்பாக்கியுடன் நுழைய முயன்றதற்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இலங்கையில் கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையானது மேலும் குறைவடைந்துள்ளது. அதன்படி 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,22,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் 1 பவுனின் விலை 2,98,000 ரூபாயாக குறைந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரங்களில் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 4 லட்சத்தை கடந்த நிலையில் தற்போது சுமார் 80,000 வரை குறைந்துள்ளது. 4 லட்சம் என்ற உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை இனி பழைய நிலைக்கு திரும்பாது என தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது 22 கேரட் தங்கம் 3 லட்சத்திலிருந்து குறைந்துள்ளமை சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வலுவிழக்க தொடங்கியுள்ள நிலையில் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி மீண்டும் 3000 ரூபாய் என்ற நிலையை தொட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பின்னர் அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 3000 ரூபாவை தொட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். வங்கி அல்லாத பரிவர்த்தனை நிலையங்களில் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த திடீர் உயர்வு பொருளாதார சவால்களின் தொடர்ச்சியை காட்டுவதாகவும் நிதித்துறை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் ரூபாவின் பெறுமதி 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்தித்தது. 2022ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் பொருளாதார நெருக்கடி உச்சத்தில் இருந்த போது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 360 முதல் 370 ரூபாவை தாண்டி வரலாறு காணாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்தது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலும் 2024ஆம் ஆண்டின் முற்பகுதியிலும் மத்திய வங்கியின் இறுக்கமான நாணய கொள்கைகள் மற்றும் வெளிநாட்டு நாணய வரம்புகள் காரணமாக ரூபாய் படிப்படியாக பலம் பெற தொடங்கியது. இதன் விளைவாக டாலரின் கொள்முதல் பெறுமதி சுமார் 290 ரூபாய் என்ற அளவுக்கு குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலத்திரனியல் விசா விநியோக விவகாரம் குறித்து தனது அரசியல் சகாவான டிரான் அலசுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கிறேன் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, குடிவரவு
மற்றும் குடியல்வு திணைக்களம் அறிமுகப்படுத்திய நிகழ்நிலை முறைமையிலான இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பில் கணக்காய்வினை மேற்கொள்ளுமாறு 2024/7/12 அரசாங்க நிதி பற்றிய குழு தேசிய கணக்காய்வு திணைக்களத்திடம் வலியுறுத்தியது. தேசிய கணக்காய்வு திணைக்களம் கடந்த 3ஆம் தேதி அந்த அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழு பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு 2024/7/28 உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்தோம். இந்த வழக்கில் பங்குதாரராகுமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் 3 உறுப்பினர்களிடமும் வலியுறுத்தினோம். ஆனால் அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. அடிப்படை உரிமை மீறல் வழக்கை உயர் நீதிமன்றம் 2024/6/2 விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இலத்திரனியல் விசா விநியோக முறைமை இடைநிறுத்தி பழைய முறைமைக்கு அமைய விசா விநியோகிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அமுல்படுத்தாத காரணத்தால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தோம். இந்த வழக்குக்கு அமைய குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு உயர் நீதிமன்றம் 3 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த முறைகேட்டினால் அரச வருவாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தரப்பினர் அரசு அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடைமுறைகளை எடுக்குமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இலஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயல்படுவதாக குறிப்பிடும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு இது அக்கினி பரீட்சை என்றே குறிப்பிட வேண்டும். இலத்திரனியல் விசா முறைமை அமல்படுத்தப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக டிரான் அலஸ் பதவி வகித்தார். உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள மனுவில் இவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தனது அரசியல் சகாவான டிரான் அலஸுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். முடிந்தால் இதை செய்யுங்கள் என்று நான் ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கிறேன் என்றார். உலக உணவு திட்டத்தின் இலங்கைக்கான பிரதிநிதியாக பதவியேற்ற பிலிப் வார்ட் மற்றும் பிரதி இயக்குனர் ராபர்ட் ஒலிவர் ஆகிய இருவரும் நேற்று பிரதமரின் அலுவலகத்தில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரியை சந்தித்தனர். 1968ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் செயல்படுத்தப்பட்டு வரும் உலக உணவு திட்டம் இலங்கையில் உணவு பாதுகாப்பு, போசாக்கு பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் காலநிலை சவால்களை எதிர்கொள்ளும் சமூகங்களின் தாங்குதன்மை ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் ஆதரவை வழங்கி வருகிறது. 2023 முதல் 2027ஆம் ஆண்டுக்கான உலக உணவு திட்டத்தின் வியூக திட்டம் மற்றும் அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் குறிப்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு பாதுகாப்பிற்கான அரசாங்கத்தின் எதிர்கால வேலை திட்டத்திற்கு அமைய உலக உணவு திட்டத்துடன் இணைந்து செயல்படுவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகவத்த மற்றும் சிரேஷ்ட உதவி செயலாளர் MHAM ரிஃப்லான் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் குருநாகலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலுப்பிள்ளை பாலசுப்பிரமணியம் அவர்கள் 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் உரும்பராயை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு திருநாவுக்கரசு தம்பித்துறை அவர்கள் 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி எய்தினார். யாழ்ப்பாணம் அளவட்டியை பிறப்பிடமாகவும் நயனாதீபு மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு துரைச்சாமி துரையப்பா அவர்கள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு கடுக்காமுனையை பிறப்பிடமாகவும் பழுகாமத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு எதிர்மன்ன சிங்கம் வாலசிங்கம் அவர்கள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.